Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் தான். ஸோ இது வந்து நம்மளோட சிலபஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டாக வருது. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும் போது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டரோடைய என்டையர் சிஸ்டமை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அது எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதோட டேட்டாஸை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்டோடைய ஃபுல் கான்செப்ட்மே. அதுதான் பர்ஃபார்மன்ஸ். நான் என்னுடைய சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், என்னோடய மெமரி யூட்டிலைசேஷனை எவ்வளோ என்ஹான்ஸ்டாக நான் பண்ண போகிறேன், அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக என்னுடைய டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணி திருப்பி நான் அதை ஸ்டோர் பண்ண போகிறேன், ரிட்ரைவ் பண்ணுறது, இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சரில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்கிடெக்சர்னால் என்ன, ஆர்கனைசேஷன்னா என்ன நமக்கு தெரியணும். ஆர்கனைசேஷனுக்கும் ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்னா கான்செப்சுவல் டிசைன் அண்ட் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட சிபியூ நான் எங்கே பிளேஸ் பண்ணணும், என்னோட சிபியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதே மாதிரி என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுடைய எப்படி இருக்கணும், என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எப்படி நான் அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இதில் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கிடெக்சரில் நம்ம பண்ணக்கூடியது என்னென்னா சிபியூ டிசைன். சிபியூ நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். டிசைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நான் எந்த இடத்துல வந்து என்னுடைய ரைட் ஆப்ரேஷன் இல்லை ரீட் ஆப்ரேஷன் நான் வந்து சிபியூவில் கொடுக்க போகிறேன், அதே மாதிரி எந்த இடத்துல ஸ்டோரேஜை நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், அதே மாதிரி பஸ்ஸஸ்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, சிஸ்டம் பஸ்ஸஸ்லாம் எந்த இடத்துல என்னோடய பஸ்ஸோடைய லிங்க் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து சிபியூ டிசைன் சொல்கிறோம். அந்த சிபியூ டிசைனுக்குள்ளே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அட்ரஸிங் மோட்ஸும் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் நம்ம சிபியூவை கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா. நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட எப்படி நம்ம பேசி இன்ட்ராக்ட் பண்ணி டேட்டாஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோமோ, அதே மாதிரி என்னோடய சிஸ்டத்துக்கிட்டையும் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்து தான் நம்ம ஒரு சிபியூவில் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய டிசைன் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அட்ரஸிங் மோட்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை நான் சிபியூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், நான் மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இல்லை செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி ரிட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் நம்ம அட்ரஸிங் மோட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து டேரக்ட் அட்ரஸிங், இன்டெரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெத்தடையும் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து என்னோடய டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து நம்மளோட சிபியூ டிசைனுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷனும் அட்ரஸிங் மோட்ஸும் வரும். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டேட்டா ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னோட சிபியூவில் நான் கொடுக்கக்கூடிய டேட்டா, அதாவது என்னோட சிஸ்டத்தில் நான் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். எப்போவுமே பார்த்தோம்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஃபார்மேட்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனில் தான் நம்ம வந்து என்னோடய டேட்டா ஃபார்மேட்ஸ் எப்போவுமே இருக்கும். நம்ம எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து என்டையராக வந்து 0s and 1s மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பைனரி நம்பர்ஸ் மட்டும்தான் என்னோடய கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்க நம்மளுடைய ஆர்கிடெக்சரல் டிசைனில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேட்டா ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷனில் தான் நம்மளுடைய டேட்டா ஃபார்மேட்டை நம்ம கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் எல்லாத்தையுமே என்னோடய சிபியூவில் எது எங்கே இருக்கணும், எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ணணுன்ற அந்த சர்க்யூட் டிசைன் அதோடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்து கேதர் பண்ணிட்டோம் இல்லையா ஆர்கிடெக்சரில். அது யூஸ் பண்ணி எப்படி என்னோடய சிஸ்டமோடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, டீல்ஸ் வித் ஃபிசிக்கல் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் டிவைசஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, என்னோட கீபோர்டாக இருக்கட்டும், என்னோட மவுஸாக இருக்கட்டும், என்னோட மானிட்டர், இது எல்லாத்தோடையும் நம்ம வந்து டீல் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் ஃபிசிக்கல் டிவைசஸ் அண்ட் தேர் இன்டர் கனெக்ஷன் வித் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இம்ப்ரூவிங் த பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ என்னுடைய சிபியூ, என்னுடைய மெமரி, அதுக்கப்புறம் என்னுடைய ஃபிசிக்கல் டிவைசஸ், அதாவது நான் என்னென்ன மானிட்டர்ஸு, கீபோர்ட்ஸ், இது எல்லாத்தோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக என்னுடைய சிஸ்டத்தை நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்கனைசேஷனில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஐஓ ஆர்கனைசேஷன், மெமரி ஆர்கனைசேஷன், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற கான்செப்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். ஐஓ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இன்புட் அவுட்புட் டிவைசஸை நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, இப்போ வந்து நான் வந்து இப்போ மவுஸ் கிளிக்கே பார்த்தோன்னா ஒரு தடவை தான் நான் கிளிக் பண்ண முடியும். அந்த கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் நான் என்ன டேட்டாக்கு இல்லை எதுக்காக நான் அந்த கிளிக் பண்ணுறேனோ அதோட ஆப்ரேஷன் எனக்கு பர்ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும்போது வேறு எதையும் அஃபெக்ட் பண்ணாமல் அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகி எனக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் தான்
ஐஓ ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் மெமரி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணுறேன், ஒன்ஸ் நான் எடிட் பண்ணிவிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பழைய டேட்டா அஃபெக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க மெமரியில் அந்த டேட்டா வந்து ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. ஸோ என்னோட மெமரி எப்படி சொல்கிறேன், மெமரி அலோகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து எஃபிஷியண்ட்டாக அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு டேட்டாஸ் வந்து இன்னொரு டேட்டாவோட கொலாஜ் ஆகக்கூடாது, கொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மெமரி ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். இந்த மெமரி ஆர்கனைசேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு முன்னாடியே நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன மெமரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேட்ச் மெமரி, செகண்டரி மெமரி, மெயின் மெமரி. ஸோ இந்த மாதிரியான மெமரிஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த எல்லா மெமரிஸும் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி என்னோட டேட்டா ஃபெச்சிங்கையும் திருப்பின்னு வந்து அதை டேட்டா சைக்கிள்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபெச் பண்ணுறதா இருக்கட்டும், டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எவ்வளோ ஸ்பீடாக என்னோட சிஸ்டம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மெமரி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, இதோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆர்கனைசேஷனுங்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஓவராலாக என்னோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகிறோம். இதில் மெயினாக நம்ம எதை வச்சு டீல் பண்ணுவோம்னா என்னோட CPU, மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைசஸ். CPU அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா CPUக்குள்ளே தான் மெமரி இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. CPU அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய எல்லா மெமரியில் கனெக்ட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ண, நம்மளோட பிரெயின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதே மாதிரியான வேலையை தான் நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா என்னோட பிரெயின் மாதிரி தான் என்னோட CPU, ஓகேவா. அந்த பிரெயினோடைய அந்த நர்வ்ஸ், நியூரோஸ், அந்த நர்வ்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரெயினில் இருக்க நர்வ்ஸ், அது எப்படி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்டோரேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுக்குது. ஸோ அப்போ என்ன நம்ம சொல்கிறோம், என்னோட மெமரி அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு டிவைஸாகவும் என்னோட பிரெயின் அப்படிங்கிறது ஒரு தனியான டிவைஸாகவும் தான் நம்ம பார்க்குவோம். அதே மாதிரி தான் இங்கே CPU அப்படிங்கிறது வந்து தனியான ஒரு டிவைஸ். அந்த CPU என்ன பண்ணணும்னா என்னோட மெமரியோட கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே ரிட்ரைவ் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி நான் அவுட்புட்டை பார்க்கணும் இல்லையா. யூசர் வந்து கம்யூனிகேட் பண்ணி சிஸ்டத்தோட அவுட்புட்டையும் இல்லை இன்புட்டையும் நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா IO டிவைசஸை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. CPU மெமரியும் கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணால் தான் என்னோட CPUவில் நான் கொடுக்கக்கூடிய CPUவோட ஆப்ரேஷன், அது ரீடாக இருக்கட்டும் இல்லை ரைட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஆப்ரேஷனை மெமரியில் பர்ஃபார்ம் பண்ணணும். ரீடுனா மெமரியில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்து நமக்கு CPU ரீட் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி ரைட்னா நான் என்ன இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மெமரியில் ரைட் பண்ணணும், அதுதான் ரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா IO டிவைசஸ் வேணும். ஸோ அந்த IO டிவைசஸ் என்ன பண்ணணும்னா CPU மெமரியோடையும் கம்யூனிகேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு யூசர்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். என்னோட மெமரி ஆர்கிடெக்சருக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் அதனால் டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து என்டையர் சிஸ்டத்தோட டிசைனை தான் நம்ம வந்து ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா என்னோட சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அது எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம ஓவராலாக நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சரை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது தான். ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா வான் நியூமேன் அப்படிங்கிறது தான். ஜான் வான் நியூமேன் அப்படிங்கிறவர் தான் இது வந்து இந்த ஆர்கிடெக்சரை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் பண்ணார். இவர் வந்து எந்த இயரில் ஃப்ரேம் பண்ணாருன்னு பார்த்தோம்னா 1945லேருந்து 1946க்குள்ளே இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஆகிருக்கு, ஓகேவா. இந்த ஆர்கிடெக்சரை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பிரின்ஸ்டன் ஆர்கிடெக்சர்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. இதை தான் நம்ம வந்து ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர்லாம் இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் நம்ம இதே ஆர்கிடெக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே. இதில் வந்து என்ன மெயினாக இதில் ஆர்கிடெக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்ச் கார்ட்ஸ். நம்ம வந்து இயர்லியர் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோன்னா ஒரு ரூம் சைஸ்க்கு நம்ம கம்ப்யூட்டர்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ண தான் நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், நம்மளோட கம்ப்யூட்டர்ஸோட ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து அதோட சைஸும் அதோட மெமரி கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது வந்து பஞ்ச் கார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த பஞ்ச் கார்ட்ஸ் கொடுக்கும் போது என்னென்னா இந்த பஞ்ச் கார்ட்ஸை வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணாலும் என்டையர் பஞ்ச் கார்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும்.
ஸோ இந்த பஞ்ச் கார்டை எலிமினேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம மெமரியிலேயே ரைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்கிடெக்சரில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த என்டையர் பஞ்ச் கார்ட்ஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த ஆர்கிடெக்சரை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதான் இந்த ஆர்கிடெக்சரில் அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். ஏன்னா பஞ்ச் கார்ட்ஸும் போது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே ஒவ்வொரு பஞ்ச் கார்ட்ஸும் இண்டிவிஜுவலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர்னும் போது நம்ம எல்லாத்தையுமே வந்து என்னென்னா சாஃப்ட் காப்பீஸை டேரெக்டாக மெமரியிலேயே நம்ம வந்து 0s and 1s நம்ம வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சரில் நம்ம மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா பஞ்ச் கார்ட்ஸை இதில் எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பஞ்ச் கார்ட்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மேக்னெட்டிக் டிஸ்க்லையோ இல்லை வந்து மெயின் ஸ்டோரேஜ்லேயே நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம வந்து இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ட்ராபேக். இந்த ஆர்கிடெக்சரில் இருக்க மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் வந்து அட் அ டைமில் நம்மளால ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியாது. நான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ண முடியும், இல்லைனா என்னோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். அட் அ டைமில் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் நான் ஒரே டைமில் ப்ராசஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓவர் கம் பண்ணல. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா போத் cannot be fetched from the memory simultaneously. அதே மாதிரி மெமரி கேன் பர்ஃபார்ம் only one operation at a time. எதர் என்னுடைய மெமரி வந்து எதர் ஃபெச் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணும், இல்லைன்னா டேட்டாஸை ரீடோ ரைட்டோ பர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் என்னோட மெமரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாக்ட்லி ஹியூமன் மெமரி மாதிரியே தான். என்னென்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தான் அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணுமே தவிர மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாது. நம்ம என்ன தான் மல்டி டாஸ்கிங் அப்படின்லாம் சொன்னாலும் என்னோட பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணும், இன்னொரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கும். அதே தான் எக்ஸாக்டாக நம்மளுடைய சிஸ்டத்தோட மெமரியும் ஒரே ஒரு ஆப்ரேஷனை தான் அட் அ டைமில் பர்ஃபார்ம் பண்ணும், மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து ட்ராபேக்குன்னு சொல்கிறோம் இந்த ஆர்கிடெக்சரில். இந்த ஆர்கிடெக்சரோட டிசைன் என்னென்னா என்னோட மெமரி இருக்கும், கண்ட்ரோல் யூனிட், அக்குமுலேட்டர்ல இன்புட் அவுட்புட் டிவைசஸை நம்ம அக்குமுலேட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து இது எல்லாமே இந்த ஆரோஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆரோ லைன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆரோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆரோஸுங்கிறது வந்து பஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். என்னுடைய கண்ட்ரோல் யூனிட்ஸ்லேருந்து அக்குமுலேட்டருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா, இல்லை அக்குமுலேட்டர்ஸ்லேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை நான் ரிட்ரைவ் பண்ணணும்னா இந்த பஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி பஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து யூனிட் டைரக்ஷனல் பஸ்ஸஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட ரீடும் சரி ரைட்டும் சரி என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் மெமரியோட. இதுதான் வந்து என்டையர் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் வர ஆர்கிடெக்சர். இதை ஓவர் கம் பண்ணி ஹார்ட்வேர்ட் வந்து ஒரு ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தாங்க. என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்னா இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி தான் இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் வந்து சைமல்டேனியஸாக ஃபெச் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் அப்படிங்கிறவர் ஒரு நியூ ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தார். பட் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இன்றைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னா ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம்னா பிரின்ஸ்டன் ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம். அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி அப் டு டேட் வரைக்கும் நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பாட்டில் நெக் எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ட்ராபேக் ஆஃப் பிரின்ஸ்டன் என்ன ஸ்டோர்டு ப்ரோக்ராம் ஆர்கிடெக்சருடைய ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு போகிறோம். இந்த ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து தியரிட்டிக்கலாக மட்டும்தான் இருக்கே தவிர இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, நம்மளால் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல. அதுதான் வந்து நம்ம வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஜஸ்ட் வந்து தியரி கான்செப்ட் தானே தவிர ப்ராக்டிக்கலாக இன்ன வரைக்கும் இந்த ஆர்கிடெக்சர் நம்ம எந்த சிஸ்டத்துலையுமே நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து பிரின்ஸ்டன் ஆர்கிடெக்சரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதனா என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு அட் அ டைமில் வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் ஃபெச் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்றை மட்டும் தான் நான் ப்ராசஸ் பண்ணணும். என்னோட மெமரி வந்து ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனை மட்டும்தான் அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பிரின்ஸ்டன் ஆர்கிடெக்சரை நம்ம சொல்லியிருப்போம். இங்கே வந்து ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் அட் அ டைமில் ஃபெச் பண்ணுறது தான் வந்து அதோடைய ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி தான் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக இன்ன வரைக்கும் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ப்ராசஸருங்கிறது CPU தான். CPUக்குள்ளே தான் என்னோட மெமரி இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரி அதே மாதிரி டேட்டா மெமரி ரெண்டுத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ணுறோம். பேரலல் ஆக்சஸிங் இங்கே நடக்குது. ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் ப்ராசஸ் பண்ணுறது தான் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரோடைய டிசைன். பட் இது வந்து நாட் ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்டட்.
அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா கேட்ச் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து ப்ராசஸரை வந்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து கேட்ச் யூஸ் பண்ணோன்னா கேட்ச் மெமரியும் எனக்கு வந்து பேரலாக என்னோட டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் பேரலாக ப்ராசஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோட சிபியூவில் ஐ கேட்ச் டி கேட்ச்னு சொல்கிறோம். ஐ கேட்ச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச்சு, டேட்டாவுக்கு டேட்டா கேட்ச்னு சொல்லி 2 டைப் ஆஃப் கேட்சஸை நாங்கள் வந்து டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம லெவல் 1க்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணுறோம். லெவல் 2ல் என்னென்னா யூனிஃபைடு கேட்ச். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரே கேட்சாக எடுத்துகிட்டு போய் என்னோட மெமரியிலேருந்து இன்ஃபர்மேஷனை எனக்கு ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே நமக்கு கேஷ் மெமரினா என்னன்னு தெரியும் இல்லையா? இது வந்து டெம்பரவரி ஸ்டோரேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னோட மெயின் மெமரியில் இருக்க இன்ஃபர்மேஷன் எனக்கு நான் எதெல்லாம் வந்து நிறைய தடவை அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறோன்னா அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் என்னோட கேஷ் மெமரியில் வச்சுருக்கோம் என்னோட சிஸ்டம். அதே மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலையோ அது எல்லாமே வந்து என்னோட மெயின் மெமரிக்கு போட்டு விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த கேஷ் மெமரியில் நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கேஷ் மெமரியாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ஐ கேட்ச், டி கேட்ச். ஐ கேட்ச் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்ச். அதே மாதிரி டி கேட்ச் அப்படிங்கிறது வந்து டேட்டா கேட்ச். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு வந்து என்ன நம்மளுடைய பிரின்ஸ்டனில் என்ன பிரச்சனையாக இருந்துச்சு, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த சைமல்டேனியஸ் ஆக்சஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கேட்சும் டேட்டாக்கு ஒரு கேட்சும் 2 டைப் ஆஃப் கேட்சஸை கொடுத்துருக்கோம். ரெண்டுத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக ப்ராசஸ் பண்ணி என்னோட மெயின் மெமரியில் இருக்க இன்ஃபர்மேஷனை நான் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் எனக்கு வந்து ஃபெயிலியர் தான். இதையும் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. என்னாலங்கிறது இல்லை, ஸோ என்டையர் சிஸ்டமோட ஆர்கிடெக்ட்ஸுங்கிறது வந்து யார் வந்து ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம். என்டையர் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட்ஸ்னால இந்த மாதிரியான ஆர்கிடெக்சர் அதாவது ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த காம்போனன்ட்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் பஸ்ஸஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் ஆர்கனைசேஷன் நம்ம பிரித்தோம் இல்லையா? ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது வந்து என்டையர் சிஸ்டமோட டிசைனை மென்ஷன் பண்ணி அந்த டிசைனுடைய எப்படி நான் டிசைன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ஆர்கிடெக்சர். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அந்த டிசைனை வச்சு அதோட பர்ஃபார்மன்ஸை எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிபியூ டிசைன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனு, அட்ரஸிங் மோடு. ஓகேவா? அதே மாதிரி ஆர்கனைசேஷனில் என்னென்ன பார்த்தோம், ஐஓ ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட்டு மெமரி ஆர்கனைசேஷன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இதில் பர்ஃபார்மன்ஸு, அதே மாதிரி இங்கே டேட்டா ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா ஆர்கிடெக்சரில். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேரலல் பைப்லைனிங் சொல்லுவோம். ஸோ பைப்லைனிங் பர்ஃபார்மன்ஸ் பேரலாக எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற அப்கமிங் கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச்சோ இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்மேட் என்னங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம போக முடியும். ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.